சுயம்பிரகாசர் எங்கேயோ ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போய்விட்டு திரும்பியவர். தீவிர சிந்தனையில் ஈடுபட்டவர் போல அறையில் குறுக்கும் நெடுக்குமாக உலாவ ஆரம்பித்தார். நான் முதலில் அவர் முகத்தை கவனிக்காததால் சாப்பிடுவோமா என்றேன். நான் சொன்னது அவர் காதில் விழாதது போல அவர் மறுபடியும் வளையம் வந்து கொண்டிருப்பதை கண்டவுடன் தான் அவர் முகத்தை பார்த்தேன். மறுபடியும் அவரை சாப்பிட கூப்பிட வாயெடுத்தேன். அறையின் மறுகோட்டுக்கு போனவர் வேகத்துடன் திரும்பி, வால்மீகிதான் எழுதவில்லை, கம்பரும் ஏன் அதை விட்டுவிட்டார் என்றார். நான் ஒன்றும் புரியாமல் எதை என்றேன். சுயம்பிரகாசர் ராமாயணத்தில் ஒரு சிறு சம்பவம், ஆனால் ரொம்ப அர்த்தம் நிறைந்தது என்று ஆரம்பித்தார். ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்து சென்று விட்டான். ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் தேவியை தேடிக்கொண்டு கிட்கிந்தை வந்து சேர்ந்தார்கள். ஹனுமன் கடல் கடந்து சென்று லங்கையின் அசோகவனத்தில் பிராட்டியாரை கண்டு வந்து தெரிவித்ததாயிற்று. வானரப்படைகளை திரட்டும்படி சுக்ரீவனுக்கு ஆங்ஜையும் பிறப்பித்தாகிவிட்டது. இந்நிலையில் லக்ஷ்மணன் மனதில் ஒரு சிறிய சந்தேகம் பிறந்தது. ராவணன் பெரிய வரப்பிரசாதி, தேவதேவர்களையெல்லாம் ஆட்டி வைத்து கொண்டிருப்பவன், ராட்சசர்களுக்கே ராட்சசன். அப்படிப்பட்டவனை எதிர்த்து போர் பெய்ய அண்ணா வெறும் வானரங்களை மாத்திரம் நம்பி புறப்பட நினைக்கிறாரே. அக்கம் பக்கத்திலிருந்து மனிதர்களையும் திரட்டி ஒரு படை சேர்ப்பது நல்லதல்லவா என்று எண்ணினான். இந்த அபிப்பிராயத்தை ஸ்ரீராமனிடம் நேரடியாக சொல்ல அவனுக்கு தைரியமில்லை. அதனால் ஜாடைமாடியாக தெரிவித்தான். ஆனால் ஸ்ரீராமர் அதற்கு பதில் சொல்லாமல் வெறுமனே புன்னகை செய்தார். அது லக்ஷ்மணுக்கு சமாதானம் அளிக்கவில்லை. அதனால் இன்னொரு சமயம் கொஞ்சம் நேரடியாகவே அதை சொல்லிவிட்டான். அதற்கு மேலும் அந்த அபிப்பிராயத்தை வளரவிடுவது உசிதமல்ல என்று ஸ்ரீராமர் முடிவு செய்தார். அதுவும் ஒரு நல்ல யோசனைதான். அன்று அதை பற்றி நீ சொல்லிய போதே நானும் யோசித்தேன். நாளையும் இருவரும் போய் முயற்சித்து செய்வோம். ஒரு சிறு படை சேர்ந்தாலும் அதுவும் பலம்தானே என்றார். மறுநாள் அதிகாலையிலே இருவரும் புறப்பட்டனர். அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வெகு தூரம் கூட போகவில்லை. அரை நாழிகை தூரத்திலே ஒரு சிறிய கிராமம் தென்பட்டது. கிராம எல்லையை அடைந்தபோது அங்கு ஆள் நடமாட்டமே இல்லாததை கண்ட லக்ஷ்மணன், அண்ணா, ராட்சச சபயம் இந்த பக்கத்து ஜனங்களை எப்படி ஆட்டி கொண்டிருக்கிறது பாருங்கள். சூரியோதமாயி 8 நாழிகையும் இன்னும் கிராமத்தின் எல்லையில் கூட ஆள் நடமாட்டம் இல்லை என்றான். ஸ்ரீராமன் பதில் சொல்லாமல் புன்னகை செய்துவிட்டு நடந்தார். இருவரும் கிராமத்தின் கோடியில் இருந்த மைதானத்தில் நுழைந்தவுடன் கிராமத்தின் மத்தியிலிருந்து வாத்தியங்களின் முழக்கம் வருவது தெளிவாயிற்று. இன்னும் கொஞ்சம் அருகில் போனவுடன் தெருவின் மத்தியில் ஒரு பந்தல் போடப்பட்டிருந்ததும் அங்கே ஜனங்கள் கூடியிருந்ததும் தெரிந்தன. அதை கண்டவுடன் லக்ஷ்மணன், ஓஹோ, கிராமத்தில் ஏதோ விசேஷம் போல் இருக்கிறது, ஜனங்கள் எல்லாம் வந்து கூடியிருக்கிறார்கள் என்றான். ஸ்ரீராமன் அதற்கும் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. இருவரும் நேரே பந்தல் போட்டிருந்த இடத்திற்கே சென்றார்கள். அங்கே காணப்பட்ட ஆண்களும் பெண்களும் விதவிதமாக அலங்கரித்து கொண்டு கோலாகலமாக இருந்தனர். இவர்கள் பந்தலை நெருங்கிய போது அங்கே கூடியிருந்தவர்களில் சிலர் யாரோ 2 புதியவர்கள் வில்லும் கையுமாக வந்ததைக் கண்டு ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தனர். அதற்கு மேல் அந்த கூட்டத்தில் ஒருவன் கூட இவர்களை பற்றி கவலையோ அக்கறையோ கொண்டதாக தெரியவில்லை. அதை கவனித்தால் லக்ஷ்மணனுக்கு, அண்ணா, ஸ்ரீராமச்சந்திரன் சக்கரவர்த்தி திருமகன் நேரில் வந்தும் கூட இந்த ஜனங்கள் கண்டு கொள்ளாமலும் கவனிக்காமலும் இருக்கிறார்கள் பார்த்தாயா என்ற வருத்தம் எழுந்தது. ஸ்ரீராமன் அவன் சிந்தனைகளை பேச கேட்டவர் போல், லக்ஷ்மணா, அவர்களுக்கு நாம் யார் என்பது தெரியாது, தெரியாமல் இருப்பதுதான் நல்லது, பின்னால் அவசியமானால் பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார். லக்ஷ்மணன் மனம் சமாதானம் அடைய விட்டாலும் பேசாமல் இருக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது. சகோதரர்கள் இருவரும் பந்தலை நெருங்கி வெளியிலிருந்தபடியே உள்ளே கவனித்தனர். உள்ளே ஒரு கல்யாணம் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் வந்து சேர்ந்த சமயமும் மாங்கல்யதார முகூர்த்தம் ஒன்று கூடின. புரோகிதர் மாங்கல்யத்தை கையில் எடுத்து ஆசிர்வதித்து மணமேடையை சுற்றியிருந்த பெரியவர்களிடம் நீட்டினார். அவர்களும் ஆசீர்வதித்து கொடுத்தவுடன் மணமகனிடம் கொடுத்தார். வாத்தியங்கள் வேகமாக முழங்கத் தொடங்கின. புரோகிதர் சொன்ன மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மணமகன் மாங்கல்யத்தை பெண்ணின் கழுத்தில் கட்டினான். அதே சமயம் வாத்திய முழங்கங்களுக்கு மேல், ஐயையோ, ராட்சசன் வந்து விட்டானே என்று ஓர் அலறல் சத்தமும் கேட்டது. அவ்வளவுதான். பந்தலுக்குள் ஒரே கலேபரமும் குளறுபடுமாகி விட்டன. ஆண்களும் பெண்களும் உயிருக்கு கூவி கொண்டு அலங்கோலமாக மூளைக்கு மூளை ஓடினர். வாத்தியங்கள் சடக்கென்று நின்றன. அதற்கு பதில் அலறலும் கதறலுமாக கூச்சல் நிறைந்தது.
ராட்சசன் என்ற வார்த்தையை கேட்டவுடன் லக்ஷ்மணன் தோளில் இருந்த வில்லை கழற்றி நாணை பூட்டிவிட்டான். ஸ்ரீராமன் அவன் தோளை தொட்டு தனித்த குரலில், லக்ஷ்மணா, அவசரப்படாதே என்றார். தம்பியும் கையில் வில்லுடன் அப்படியே நின்றான். பந்தலின் இன்னொரு வாசல் வழியாக ஒரு ராட்சசன் கையில் ஒரு பெரிய மரக்கிளையுடன் உருமிக்கொண்டு உள்ளே நுழைந்தான். அவன் வந்த வேகத்தில் அவன் கையில் இருந்த கிளை அடித்து அந்த பந்தல் மொத்தமும் கந்தல் கந்தலாகிவிட்டது. ராட்சசன் பந்தலுக்குள் நுழைந்தவுடன் ஓட முடியாமல் உள்ளே சிக்கிக் கொண்ட சிலர் கடைசி அலறலாக ஒரு தரம் அலறிவிட்டு அப்படியே தரையில் சாய்ந்தனர். அதை ஒரு வேடிக்கையாக அனுபவித்து கொண்டு ராட்சசன் திரும்பினான். மணமேடையில் இருந்த தம்பதிகளில் ஒருவரும் புரோகிதரும் என்ன செய்வதென்று தோன்றாமல் அப்படியே இருந்து விட்டனர். ராட்சசன் அவர்களை கண்டான். கோரமான குரலில் கடகடவென்று சிரித்து அந்த மணமேடையை நோக்கி பாய்ந்தான். அதை கண்ட புரோகிதர் எதிரில் இருந்த ஹோம குண்டலத்திலிருந்து கொஞ்சம் சாம்பலை எடுத்து பூசிக்கொண்டு உரத்த குரலில் சிவசிவா என்று ஜபிக்கத் தொடங்கினார். மணமகன் நின்ற நிலையிலேயே கண்கள் இரண்டையும் மூடிக்கொண்டு விட்டான். மணப்பெண் பயத்தால் அவள் புருஷனிடம் நெருங்கி அவனுடன் ஒண்டிக்கொள்ள முயன்றாள். ராட்சசன் மணமேடையை நெருங்கி புருஷனுடன் ஒட்டிய மணப்பெண்ணை ஒரு கையால் இழுத்து வாரி எடுத்து கொண்டு திரும்பினான். அவன் அருகில் வந்தவுடன் புரோகிதர் முன்னிலும் அதிக வேகமாகவும் உரத்த குரலிலும் சிவசிவா என ஜபித்து தள்ளினார். ராட்சசன் மணப்பெண்ணை தொட்டவுடன் லக்ஷ்மணன் அண்ணாவின் கட்டளையையும் மறந்து அம்பாரத் துணியில் கை வைத்து ஓர் அம்பை எடுத்தான். அங்கே நடந்ததையெல்லாம் கவனித்து கொண்டு நின்ற ஸ்ரீராமன் கொஞ்சம் அதட்டிய குரத்தில், லக்ஷ்மணா என்றார். லக்ஷ்மணன் கை அப்படியே நின்று விட்டது. ராட்சசன் பெண்ணுடன் சாவகாசமாக பந்தலை விட்டு வெளியே நடந்தான். அவன் அந்த தெருக்கோடி போய் மைதானத்தில் நுழைந்தவுடன் புரோகிதர் ஜபத்தை நிறுத்தி மணமகன் பக்கம் திரும்பினார். அவன் அப்போதும் கண்ணை இறுக மூடுபடியே நின்றான். புரோகிதர், ராட்சசன் மைதானத்துக்கு பக்கம் போய்விட்டான், கண்ணை திறவுங்கள். அதென்ன, உங்கள் மனைவியை அவன் தூக்கி கொண்டு போகிறான், கண்ணை மூடிக்கொண்டு விட்டீர்களே என்றார். மணமகன் கண்ணை திறந்து ராட்சசன் போய்விட்டது உண்மைதானா என்பதை நிச்சயம் செய்து கொண்டு திரும்பி, அந்த பாவத்தை நம்ம கண்ணாலே பார்ப்பேனே, பகவான் இருக்கிறார், பார்த்து கொள்கிறார் என்றுதான் கண்ணை மூடிவிட்டேன் என்று கூறினான். அவன் அதை சொல்லியவுடன் ஸ்ரீராமன், லக்ஷ்மணா, அதோ போகிறான் ராட்சசன் என்று சொன்னார். லக்ஷ்மணன் அம்பு விற்றென்று பாய்ந்தது. மைதானத்தின் நடுவில் ராட்சசன் கோரமாக அலறிக்கொண்டு கீழே சாய்ந்தான். ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் தோலை தொட்டுவிட்டு புறப்பட்டார். லக்ஷ்மணன் வில்லின் நாணை கழற்றி பயபடி தோளில் மாட்டிக்கொண்டு அவரை பின்தொடர்ந்தான். இருவரும் கிராம எல்லையை தாண்டும் வரை மௌனமாகவே சென்றனர். அதற்கு மேலும் தன் மனக்கொந்தளிப்பை அடக்க முடியாமல் லக்ஷ்மணன், அண்ணா, என்ன பரிதாபம் இது, மனிதர்கள் புழுக்களை போலாகிவிட்டார்களே என்று கூறினான். ஸ்ரீராமன் புன்னகையுடன் அவனை பார்த்து, அவர்களை மறுபடியும் மனிதர்களாக்கத்தான் இப்போது நாம் லங்கைக்கு போகிறோம், ஜானகிக்காக மாத்திரமல்ல நாம் போகிறோம் என்று சொன்னார். இவ்வாறு கதையை முடித்து நிறுத்தினார் சுயம் பிரகாசர். இந்த கதையை அவர் மனதில் தூண்டிய சம்பவத்தை பற்றி அவரிடம் கேட்க வேண்டும் என்று இதுவரை 4-5 தடவை முயற்சித்தேன். ஆனால் இதுவரை கேட்கவே இல்லை. நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு அற்புதமான ஆன்மீக கதையில் உங்களை நாளை சந்திக்கிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.